வேலூர் புத்தக திருவிழாவில் கதை சொல்லி திரு பவா செல்லத்துரை அவர்கள் தனக்கே உரிய அற்புதமான கதைகளை சொன்ன அழகான இந்த பேச்சினை இதோ உங்களுக்காக வழங்கி இருக்கின்றோம். ஜெயகாந்தனுடைய ஒரு கதை. கதையில் சின்ன கோனார் பெரிய கோனார் அப்படின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. அந்த பெரிய கோனாருக்கு வந்து பிளைண்ட், அவர் கண்ணே தெரியாது. ஒரு கட்டத்தில் அவர் வந்து தேசாந்திரம் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுவார். அவருக்கு மனைவி யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் தேசாந்திரம் போகும்போது சின்ன கோனார் வந்து ஒரு பலாப்பழம் வாங்கின்னு சந்தையிலேருந்து ஒரு அண்ணா எங்கேனா போகிறேன்னு கேட்பார். இனிமேல் எனக்கு என்னடா வாழ்க்கை இருக்குது, நான் எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போகிறேன்னு சொல்லும்போது, நீ போகக்கூடாது, எங்கள் கூட தான் இருக்கணும்னு அவரை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துடுவார். அந்த பெரிய கோனாருக்கு தெரியாமல் சின்ன கோனார் போய் எப்பயுமே பீடி பிடிப்பார், சுட்டு பிடிப்பார். அவன் பையன் ஒரு நாள் கேட்பான், அப்பா பெரியப்பாவுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, நீ ஏன் அவர் எதிரிலேயே சிகரெட் பிடிப்ப, நீ ஏன் சுட்டு பிடித்த, ஏன் தனியாக போய் பிடிக்கிறேன்னு கேட்பார். அப்போ அவர் சின்ன கோனார் சொல்லுவார், அவர் கண்ணு தெரியாது தான் தம்பி, ஆனால் எனக்கு கண்ணு தெரியுமேன்னு சொல்லுவார். இந்த எனக்கு கண்ணு தெரியுமே அப்படின்னு அவர் சொல்கிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் லிட்ரேச்சர், அதுதான் இலக்கியம். அந்த நுட்பத்துக்கு தான் வாசகனை கூட்டின்னு போனோம் அப்படின்னு எழுத்தாளன் எப்பயுமே விரும்பினே இருக்கான். உண்மையிலே ஒரு எழுத்தாளன் வந்து எந்த கட்டத்துலையும் பேசவே கூடாது அப்படின்னு தான் நான் ரொம்ப மதிக்கிற சுந்தரராம சாமி வந்து எங்கள் திருவண்ணாமலைக்கே வந்து சொன்னார். அவர், நான் பல கூட்டங்கள் அதை சொல்லி ஆரம்பிப்பேன். அவர் சொல்கிறாரு, ஒரு ரைட்டர் பேசவே கூடாது, அப்படி பேசும்போது எல்லாம் அவன் தன்னுடைய மன நுட்பத்தை இழந்துடுறான் மேடையில் அப்படின்னு சொல்கிறார். நான் அவனுடைய ஆடியன்ஸ் யாருன்னு அவனுக்கு தெரியும், எதிரிலே இருக்காங்க. உங்களை சிரிக்க வைப்பதற்காக, உங்களை அழ வைப்பதற்காக, அல்லது உங்களை அமைதிப்படுத்துவதற்காக அவன் மேடையில் நின்று என்னென்னமோ வித்தைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். அப்படி செய்ய செய்ய அவன் தன்னுடைய எழுத்தின் நுட்பங்களை இழந்து கொண்டே வந்து விடுகிறான். ஒரு ரைட்டர் வந்து நல்ல பேச்சாளனாக இருக்கணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. அசோகமித்திரனுக்கு வந்து மேடையில் ஏறி அவர் பேசி நான் பார்த்ததே இல்லை. பல ரைட்டர்ஸ் வந்து மேடைக்கே வந்தே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஜெயகாந்தன், பிரபஞ்சன் அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் மேடையில் பேசியிருக்கார்கள். இப்போது எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன் அப்படி ஒரு 4-5 பேர் தான் பேசுகிறாங்க. மற்றவங்களாம் எழுதுகிறாங்க. எழுத்தில் அவங்க அடைகாக்கிற அந்த நுட்பத்தை பேச்சில் கொண்டு வரவே முடியாது. அதை ஒரு வாசகன் தொடரவே முடியாது. அந்த சங்கிலி அருந்துரும். ஏன்னா நம்மளுக்கு அப்படி ஒரு பழக்கமே இல்லை. நம்ம வந்து டிவி பார்த்து, மூன்றாந்தர சினிமா பார்த்து, மூன்றாந்தர இலக்கிய மேடைகளை பார்த்து, மூன்றாந்தர அரசியல் மேடைகளை பார்த்து, நம்முடைய மூளையை முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு வகையான சாக்கடைகள் ஓடுற ஒரு விஷயமாக மாற்றி வைத்திருக்கிற ஒரு தமிழ் சூழலில் உன்னதம் என்பதை நோக்கியும், பரிசுத்தம் என்பதை நோக்கியும், உச்சம் என்பதை நோக்கியும் ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகனை கூட்டின்னு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். சுந்தரராம சாமி திருவண்ணாமலையில் பேசுகிற போது சொன்னார், ஒரு நல்ல பேச்சு என்பதை வேறு யாரும் இது நல்ல பேச்சா இல்லையா அப்படின்னு சொல்ல வேணாம். அந்த பேச்சாளனே பேசி முடித்து விட்ட பிறகு வீட்டுக்கு போய் தான் பேசின பேச்சை அவனே ஒரு 10 A4 ஷீட்டு வாங்கி எழுதி அதை பிரிண்ட்டுக்கு அனுப்பிச்சான்னா 99% பேச்சாளர்களுடைய பேச்சில் வெற்று பேப்பர்கள் தான் பிரிண்ட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறார். ஒன்றுமே அவன் பேசலை, இந்த 1.5 மணி நேரத்தை கடத்தி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடி சுந்தரராம சாமி திருவண்ணாமலையில் பேசின அந்த 1.5 மணி நேர பேச்சை நெட்டில் இருந்தது. வீட்டில் போய் நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்து ஃபுல்லாக எழுதி பார்த்தேன். இந்த ஆள் இவ்வளோ சொல்கிறாரு, இவர் பேச்சு எப்படி இருக்குது? நண்பர்களே, நீங்கள் நம்ப வேண்டும், ஒரு புல் ஸ்டாப் கமாவை கூட அவருடைய உரையிலிருந்து என்னால் எடுக்க முடியவில்லை. அப்படியே ஒரு 35-40 பக்கம் டெக்ஸ்டாக அது அப்படியே நீடித்து இருக்கிறது. அப்போ அவ்வளவு காத்திரமான ஒரு பேச்சை தான் ஒரு எழுத்தாளன் பேசுகிற போது ஒரு மேடைக்கு தர வேண்டும். அவர் 2 ஜோக் அடிச்சுட்டு இப்போ 2 பேரை அதெல்லாம் இல்லை. அது எல்லாவற்றையும் விட ரொம்ப நுட்பமான விஷயங்களை அவன் தர வேண்டியிருக்கிறது. எனக்கு இங்கே என்னோட நண்பர் பல்லவன் வந்திருக்காங்க. 2 பேருக்கும் சாமிநாதன் ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. 3 பேருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு ரைட்டர் வந்து பிரபஞ்சன். எங்களுக்கு பிரபஞ்சனுடைய ரைட்டிங் வந்து அவரோட உன்னதமான ரைட்டர்ஸ் இல்லையா இருக்காங்க. ஆனால் பிரபஞ்சனை ஏன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா,
இந்த வாழ்க்கைக்கும் எழுத்துக்குமான இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி வந்து ஒரு கோடு இல்லாமல் பிரபஞ்சன் அந்த சின்ன கோட்டை கூட அழித்தவராக நான் பிரபஞ்சனையும் ஜெயகாந்தனையும் எப்போதுமே பார்ப்பேன். பிரபஞ்சனுடைய எழுத்தின் நுட்பத்துக்கு நான் ஒரு சின்ன கதையை 2 கதையை உங்களுக்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒன்று, அவருடைய அடி என்கிற ஒரு கதை இருக்கிறது. அந்த கதை பாண்டிச்சேரியில் அரண்மனைக்காரர் வீடு என்றால் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு ஊருக்கும், இப்போ வேலூரில் எனக்கு தெரிந்து ஒரு குறிப்பிட்ட பஸ் சர்வீஸை அப்படி சொல்வார்கள். எங்கள் ஊர்லேருந்து வேலூரில் இந்த பஸ் சர்வீஸ், இந்த தேட்டர் முதலாளி, அவங்க வீடெல்லாம் இந்த ஊரில் ஒரு அடையாளமாக இருக்கும். அந்த மாதிரி பாண்டிச்சேரியில் அரண்மனைக்காரர் வீடு என்று ஒரு வீடு இருக்கும். ஆனால் இப்பொழுது அரண்மனைக்காரர் வீடு பாண்டிச்சேரியில் இல்லை. அவர் ஒதுக்குப்புறமான பாண்டிச்சேரிக்கு புறநகர் பகுதியில் தென்னை ஓலை வேயப்பட்ட ஒரு சின்ன குடிசையில் அப்பா, மகன், அம்மா 3 பேரும் குடும்பம் இருக்கிறார்கள். அந்த பையன் 7ஆம் கிளாஸ் படிக்கிறார். அந்த பையனை படிக்க வைத்து பாண்டிச்சேரிக்கு கலெக்டராக்கி தான் இழந்ததையெல்லாம் பெற்றுவிட வேண்டும் என்று அந்த அப்பா பெரிய கனவு காண்கிறார். எல்லா அப்பாக்களுக்கும் கனவுகள் இருக்கும். ஒரு வகையில் கனவாற்றின் கரைகளில் கரை ஒதுங்கித்தான் தலை சீவி கொஞ்சம் அழகு கொள்கிறது வாழ்க்கை என்று சமயவேல் ஒரு கவிதையில் குறிப்பிட்டிருப்பார். எல்லா மனிதர்களுக்கும் கனவாற்றின் கரைகளில் ஒதுங்கித்தான் தலை சீவி கொஞ்சம் அழகு பார்த்து கொள்கிறது வாழ்க்கை. அந்த மாதிரி அந்த பையன் மீது எல்லா அன்பையும் பிரியத்தையும் வைத்து அவனை படிக்க வைப்பார். அந்த பையன் பள்ளிக்கூடம் போன ஒரு நாளில் இந்த அப்பாவினுடைய ஒரு சிநேகிதர், ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டராக இருப்பார். அவனை பார்ப்பதற்காக அப்பா போயிருப்பார். ஹெட்மாஸ்டர் போன உடனே கேட்பார், பையன் எப்படி படிக்கிறான்? பிரமாதமாக படிக்கிறான். போன வாரம் பிரிட்டன் மேப் வேணும் அப்படின்னு கேட்டான். 15 ரூபா நான் தான் கொடுத்தேன். 3 நாளைக்கு முன்னாடி லண்டன் மேப் வேணும் அப்படின்னு கேட்டான். மறுபடியும் 15 ரூபா கொடுத்தேன். ஒரே வாரத்தில் அவனுக்கு பிரிட்டனும் தெரிஞ்சிருக்கிறது, லண்டனும் தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ பிரமாதமாக படிக்கிறார் என்று அப்பா சொல்கிறார். ஹெட்மாஸ்டருக்கு ஏதோ சுருக்குன்னு தச்சிடுச்சு. லண்டனும் பிரிட்டனும் ஒன்று தானே. பையன் அப்பாக்கிட்ட பிரிட்டன் மேப்பு ஒரு 15 ரூபா வாங்கியிருக்கான், லண்டன் மேப்பு ஒரு எங்கேயோ பையன் தப்பு பண்ணுறான் என்பது தெரிகிறது. சிநேகிதர் பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது சொல்கிறாரு, பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க, லண்டனும் பிரிட்டனும் ஒன்று தான். 2 மேப்புக்கு உங்ககிட்ட காசு வாங்குறான்னா பையன் ஏதோ தப்பு செய்கிறான். பிரபஞ்சன் எவ்வளவு நகைச்சுவை தன்னுடைய எழுத்தில் கொண்டு வர முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். இதோடு இந்த கதையிலிருந்து ஒரு சீரியஸான கதை இது. ஆனால் பிரபஞ்சன் சொல்லுகிறார், 3வது வீட்டில் பத்மாவதியின் இரட்டை ஜடையில் பச்சை ரிப்பனாக லண்டன் மேப்பும் பிரிட்டன் மேப்பும் துளிர் விட்டிருந்தது என்று எழுதுகிறார். இப்போ 7 வயசில் 7வது படிக்கும்போது ஒரு பொண்ணுக்கு பச்சை ரிப்பன் வாங்கி தர அளவுக்கு வீட்டில் அப்பாட்ட ஏமாற்றி வாங்கி தர அளவுக்கு பையன் முன்னேறி இருக்கிறார். பிரமாதமாக இந்த பையனை தான் நம்பி அப்பா கடல்லாம் அடிச்சுன்னுங்கிறார். கதையை ஒரு எழுத்தாளன் எப்படி வேண்டுமானாலும் எழுதணும். அன்பு வந்து இவ்வளோ நேரம் பேசினார்ல, அது தம்பிங்களே அப்படின்னார். அந்த டோன் இருக்குல்ல, தம்பிங்களேனாவே நாம் ஏதோ அட்வைஸ் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதையில் எந்த கட்டத்திலையும் அட்வைஸ் பண்ணவே மாட்டான், அவன் போதிக்கவே மாட்டான், அவன் ரைட்டரே கிடையாது. அவன் ஒரு வாழ்க்கையின் ஒரு அனுபவத்தை ஒரு கீற்று மாதிரி உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறான். இந்த கதையில் வீட்டுக்கு வந்துடுறாரு அவன் அப்பா. பையன் ஸ்கூல் விட்டு வர வரலும் வெயிட் பண்ணுறாரு. பையன் வீட்டுக்கு வரான். வந்தோடனே நீங்கள் என்னமா கொதிப்பீர்கள், ஏண்டா என் வாசல் வீடு வாசல்லாம் எழுந்துட்டு வந்து இப்படி நிற்கிறனேடா என்று பிரபஞ்சன் அந்த கதையில் எழுதுகிறார். பையன் வந்தவுடன் அந்த அப்பா முழந்தால் பணியிட்டு அவன் முன்னால் நின்று, தம்பி இங்கே வா என்று கூப்பிடுறார். பையன் கிட்ட வரான். அவனை சொல்கிறார், எனக்கு எழுத படிக்க தெரியாதுன்னு தானே தம்பி என் வீடு வாசல் எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கின்னு இப்படி ஒரு தென்னந்தட்டி போட்ட வீட்டுக்கு அவன் அனுப்பிச்சிட்டான். யார்? XRY. அவனுக்கும் உனக்கும் என்ன தம்பி வித்தியாசம் என்று கேட்கிறார். அப்போது எழுத படிக்க தெரியாது என்பதற்காக தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து இப்படி வந்துட்டேன் நானே. அவனை என்னை எழுத படிக்க தெரியாதுன்னு என்னை எப்படி ஏமாற்றினானோ அப்படித்தான் எனக்கு எழுத படிக்க தெரியாது என்பதற்காக பிரிட்டன் மேப்பு வேற, லண்டன் மேப்பு வேற என்று நீயும் என்னை ஏமாத்திட்ட. உங்கள் 2 பேருக்கும் வேற என்ன வித்தியாசம் என்று அப்பா முழந்தால் படியிட்டு
கண்ணில் நீர் பெருக அந்த பையனிடம் பேசினார் என்று பிரபஞ்சன் அந்த கதையை முடிக்கிறார். நம்மளே இந்த கதையை நான் படித்து ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு மேலே இருக்கும். 25 வருடங்களுக்கு பின்னால் இரவு 8 மணிக்கு உங்களோடு பேசுகிற போது இந்த கதை எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. ஒரு சிறந்த கதை, ஒரு சிறந்த நினைவு, ஒரு பிரமாதமான காதலியிடம் பெற்ற முதல் முத்தம், எல்லாமே ஒரு மனிதனுக்கு சாகிற வரையில் அப்படியே நினைவில் இருக்கும். அப்படித்தான் இலக்கியத்தில் நாம் படித்த பல விஷயங்கள் ஒன்றுமே இன்றைக்கும் நம்முடைய அதுதான் லிட்ரேச்சர் என்று இந்த உலகத்தில் அதற்கு ஒரு பெரிய இடம் இருக்கிறது. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை விட, ஒரு மாவட்டத்தினுடைய மந்திரியை விட, முதல்வரை விட, ஜனாதிபதியை விட, பிரதமரை விட இந்த உலகத்தில் எழுத்தாளனுடைய இடம் என்பது ஒரு அடி மேலே. எப்பொழுதுமே அவன் இவர்களுக்கெல்லாம் மேலே நிற்கிறான். ஏனென்றால் இவர்கள் எல்லோரும் ஒரு அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அதிகாரத்தை மக்கள் மீது பிரயோகிக்கிறார்கள். அவர்கள் வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி பிரயோகிக்கிறார்கள். ஒரு நாள் செத்து போகிறார்கள், ஒரு நாள் பதவி இழக்கிறார்கள். ஆனால் ஒரு எழுத்தாளன் தான் வாழ்ந்த காலத்தை பதிவு செய்து தன்னுடைய அடுத்த சந்ததிக்கு கொடுத்து விட்டு போகிறான். ஒரு திருக்குறள் பக்கத்திலேயோ, ஒரு பைபிளுக்கு பக்கத்திலேயோ ஒரு எழுத்தாளனுடைய புத்தகம் இருக்கிற போது அவ்வளவு வேல்யூபிளான இடத்தில், அவ்வளவு மதிப்புமிக்க இடத்தில் இருக்கக்கூடிய தகுதி பெற்றதுதானா உங்கள் புத்தகம் என்கிற பயங்கர ரிவிஷன் ஒரு ரைட்டருக்கு தேவைப்படுகிறது. அவன் திரும்ப 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 தன்னை தேய்த்து கொள்ள வேண்டியிருக்கு, திரும்ப 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 தன்னை உருமாற்றி கொள்ள வேண்டியிருக்கு. பிரபஞ்சனுடைய இன்னொரு கதையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று. கதையின் பெயர் அபஸ்வரம். இந்த கதையை அழாமல் என்னால் சொல்லிவிட முடியுமா என்று தெரியவில்லை. நீங்கள் வாழ்க்கையில் ஒரு 100 பேர் இருக்கலாம். 100 பேரும் தவறாமல் செய்ய வேண்டிய விஷயம் என்று நான் கருதுவது, உங்கள் அம்மாவோடு மகன்கள் ஒரு நீண்ட பயணம் போக வேண்டும். அப்பாவோடு மகள்கள் ஒரு நீண்ட கார் பயணமோ, பஸ் பயணமோ, ஒரு ரயில் பயணமோ போகணும். அப்போது மிக நிச்சயமாக மகளோடு அப்பாக்கள் போகிற அந்த பயணத்தில் அம்மாக்களுக்கு இடமே தரக்கூடாது. நானும் கட்டுசோறு கட்டிக்கின்னு புளிசோறு கட்டி உங்கள் கூட வரேன்னா நோ. இது மகளுக்கும் அப்பாவுக்கான ஒரு பயணம். அப்படி பயணங்கள் வாய்க்க பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அந்த மகளுக்கும் அப்பாவுக்குமான பயணங்கள் அவ்வளோ இனிமையாக இருக்கும். இந்த அபஸ்வரம் கதையில் பிரபஞ்சன் ஒரு அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு 3 கிலோமீட்டர் நடையை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கிறார். அப்பா பையன்கிட்ட கேட்குறார், தம்பி நீ லீவ் போட்டு என் கூட கோர்ட்டுக்கு வரையா என்று கேட்குறார். பையன் கவர்மெண்ட்டு ஆஃபீஸில் எல்டிசியாக வேலை பார்க்கிறார், லோயர் டிவிஷன் கிளர்க். அப்பாவோடு சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறார். அப்பாவும் மகனும் கோர்ட்டுக்கு நடந்து போகிறார். லேசாக மழை வர மாதிரி இருக்கிறது. அப்பா குடை வைத்திருக்கிறார். ஆனால் குடையை அவர் விரித்து பிடிக்கவில்லை. கொஞ்சம் தூரம் அவர்கள் நடந்து போகிற போதே அவர்களை அறியாமல் மகனின் கையும் அப்பாவின் கையும் ஒன்றாக இணைந்து கொள்கிறது. ஒரு அபூர்வமான தருணம். அப்பாவின் கையும் மகனின் கையும் யாரும் சொல்லாமலேயே ஒன்றாக பிணைந்து விட்டது என்று ஒரு எழுத்தாளன் எழுதுகிறான் இல்லையா? அதை ஒரு பேச்சாளனால் எழுத முடியாது. அது ஒரு எழுத்தாளன் தான் அந்த நுட்பத்தை எழுத முடியும். அப்படி பிணைந்து கொள்கிறது. அவர்கள் 2 பேரும் கோர்ட்டுக்கு போகிறார். கோர்ட்டில் அமைதியாக காத்திருக்கிறார்கள். இவருடைய டைம் வருகிறது. நீதிபதி அப்பாவை கூண்டில் ஏற்றி விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது அப்பாவிடம் நீதிபதி கேட்கிறார், உங்கள் வீட்டை அடமானம் வைத்து 1 லட்சம் ரூபாய் நீங்கள் தானே வாங்கினீர்கள் என்று கேட்கிறார். அப்பா சொல்கிறார், ஆமாம். அப்புறம் ஏன் நீங்கள் அவருக்கு வட்டியும் திருப்பி கட்டவில்லை, பணமும் திருப்பி கொடுக்கல? இல்லை, என்னால் முடியல. அப்படி என்றால் இன்னும் 1 மாதம் டைம் தரேன். 1 மாதத்துக்குள் நீங்கள் வட்டியும் அசலையும் திருப்பி தரவில்லை என்றால் உங்கள் வீட்டை ஜப்தி செய்வதை தவிர இந்த நீதிமன்றத்துக்கு வேறு வழி இல்லை என்று முடிக்கிறார். 1 மாதத்துக்குள் கொடுத்து விடுவேன் என்று அப்பா உத்தரவாதம் கொடுத்து விட்டு கீழே இறங்குகிறார். இறங்கும்போது பையன் அப்பாவை பார்த்து அப்படியே கண் கலங்கி நிற்கிறான். அப்பா பையன் கையை பிடிச்சுன்னு சொல்கிறான். அப்பாட்ட சொல்கிறான், அப்பா நீங்கள் வாங்கலையாப்பா அந்த 1 லட்ச ரூபா? பையன் கேட்குறான், என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு தெரியும். 1 லட்ச ரூபாயை வாங்கின குமரேசன் மாமா அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கிறார். குமரேசன் மாமா பஞ்சம் பிழைப்பதற்காக தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தவர். அப்பா தான் தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை வச்சு சொல்லி குமரேசன் மாமாவை அனுமதித்தவர். அந்த மாமா பாண்டிச்சேரியில் வருகிற பிரிட்டானியா பிஸ்கெட்டுக்கு ஒரு இது எடுக்கணும், டீலர்ஷிப் எடுக்கணும் என்று 1 லட்ச ரூபாய் அப்பாட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சேட்டுக்கிட்ட நானே கேட்டேன்,
என்னை நம்ப மாட்டேன்றான், வெளியூர்லேருந்து வந்தவன் சொல்கிறான், அதனால் நீங்கள் ஜாமீன் கொடுத்தால் 1,00,000 தரேன்றான். அப்பா சொல்கிறார், எப்போ சேர்த்து உன்னை நம்பலையோ அவன் பணத்தை நீ வாங்காத, என் வீட்டை அடகு வச்சு என் பேரில் பணம் வாங்கி உனக்கு தரேன் என்று அப்பா அவர் வீட்டை அடகு வைத்து குமரேசன் மாமாவுக்கு 1,00,000 வாங்கி தருகிறார். அவ்வளோதான். குமரேசன் மாமா இப்பொழுது கார் வாங்கி விட்டார், நேரு வீதியில் 2 வீடு வாங்கியிருக்கிறார், மிகப்பெரிய செல்வந்தரா. என்னவோ காரணம் இந்த காசு அவருக்கு திருப்பி தர வேண்டும் என்று தோன்றவே இல்லை. கோர்ட் வரையிலும் வந்துவிட்டது. கோர்ட்டில் உங்கள் வீட்டை அடகு வைத்து நீங்கள் தானே 1,00,000 வாங்கினீர்கள் என்று நீதிபதி கேட்கிறார். ஆமாம் என்று சொல்கிறார். திரும்பி வருகிற போது அதே நடை, அதே கைப்பிணைப்பு இல்லை. மகன் அப்பாவை பார்த்துக்காது, ஏன்பா நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாதா என்று கேட்கிறார். அப்பா சொல்கிறாரு, 1,00,000 என்பது என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய பணம் தான்ப்பா, ஆனால் அதைவிட ரொம்ப பெருசு மானமும் மரியாதையும் என்று நான் கருதுகிறேன். ஏன் இப்படிலாம் நடந்துச்சு என்று தெய்வத்துக்குத்தான் தெரியும். அவர்கள் 2 பேரும் திரும்பி வருகிறார்கள். மணி 3 மணி ஆகிறது. சாப்பிடலான்னு உட்கார போது அவர்கள் வீட்டுக்கு முன்னால் ஒரு கார் வந்து நிற்கிறது. அந்த காரிலிருந்து சுமார் 100-150 பவுன் நகையோடு ஒரு அம்மா இறங்குகிறார். வாமா, அப்படியே எதுவும் பேசாமல் சாப்பிடலாம் என்று அப்பா கூப்பிட்றார். இல்லை, நான் சாப்பிட வரல, ஒரு நிமிஷம் தனியாக பேசணும் என்று ஒரு அறைக்கு வந்த அம்மா அழைக்கிறாள். வந்தவள் குமரேசன் மாமாவின் மனைவி. சொல்கிறேன், இன்னைக்கு கோர்ட்டில் நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன்னா, இந்த வாழ்க்கை, இந்த நகை, இந்த புடவை, நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை எல்லாம் நீங்கள் தந்த பிச்சை. ஏன் என் புருஷனுக்கு இதெல்லாம் தெரியாமல் போச்சுன்னு தெரியல. அவனுக்கு முந்தி போட்டு வாழ்ந்த வாழ்க்கையே தவறான வாழ்க்கையா என்று என்னை அவன் யோசிக்க வைத்து விட்டான். ஆனால் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவள் ஒவ்வொரு நகையாக கழட்டி அந்த மேஜை மீது வைக்கிறாள். ஒரு 50 பவுன் 60 பவுன் நகை இருக்கும். இந்த நகையெல்லாம் விற்றால் 1,00,000 அதற்கான வட்டியும் வருமானு எனக்கு தெரியாத நாள். ஆனால் இவ்வளவுதான் என்னால் முடியும், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பா சொல்கிறார். அப்பா சொல்கிறார், இதை விட குமரேசன் செய்ததை விட நீ இப்போது செய்வது என்னை மிகப்பெரிய அவமானப்படுத்துகிறாய். இந்த நகையெல்லாம் எடுத்து முதல்ல போட்டுக்கோமா என்று சொல்கிறார். என்ன சொல்லியும் அவரை சம்மதிக்க வைக்கவே முடியவில்லை. எல்லாம் முடிந்து வெளியே வருகிற போது பிரபஞ்சன் 2 வரி எழுதி. நண்பர்களை, இலக்கியத்தில் ஒரு வரி, ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் நடுவில் விடப்படுகிற ஸ்பேஸ், இடைவெளி, இது எல்லாமே ரொம்ப முக்கியம் என்று நான் கருதுகிறேன். வெளியே வந்து காரில் ஏறுகிற போது அந்த அம்மா தேம்பி அழுது, இப்படி ஆயிடுச்சேனா என்று சொல்லும்போது அப்பா சொல்கிறார், இல்லைம்மா, நம்ம இப்போ இருட்டில் தான் நிற்கிறோம், விடியாமலா போய்விடும் என்று அந்த கதை பிரபஞ்சன் முடிக்கிறார். ஒரு வகையில் நாம் எல்லோருமே இருட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் விடியல் என்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நம்முடைய எல்லோருடைய ஆழ்மனதும் எப்பொழுதுமே ஏங்கி கொண்டிருக்கிற ஒரு விஷயமாக விடியல் இருக்கிறது. நம்முடைய வெளிப்புற தோற்றத்தில் இருக்கிற மனிதர்கள் இல்லை, நம்முடைய உட்புற தோற்றத்தில். உங்களுக்கு டி. ஜானகிராமனுடைய பாயசம் என்கிற ஒரு கதையை உங்களில் எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. இந்த பாயசம் கதையில் தன்னுடைய சொந்த தம்பி மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும். தன் மகளுக்கு நடக்கவில்லை. அந்த வீட்டிலேயே ரொம்ப மூத்தவர், அந்த காவிரி கரையோரம் இருக்கிற அந்த ஐயர் வீட்டில் பின்னாடியே தடபுடலாக விருந்து தயார் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஒரு பாயசம் கொதித்து கொண்டிருக்கும். அவரால் தாங்க முடியாது. தன் மகள் கல்யாணம் ஆகாது இருக்கிற போது தன்னுடைய தம்பி பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதே, நிச்சயமாகிறதே. ஆனால் இவர் தான் ஒப்பு கொடுக்க வேண்டும் தம்பி மகளை. வீட்டுக்கு மூத்தவர், மிக கண்ணியமானவர். அவர் எப்பொழுதும் பலீரென பூநூல் போட்டு கொண்டிருப்பவர், எப்பொழுதும் வெள்ளை வெளியேறென்று சட்டை போட்டு கொண்டிருப்பவர். அப்படியானவர்கள் பரிசுத்தவான்கள், தூயவானவன்கள் என்று நாமே நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவன் தான் இந்த 150 கோடி 200 கோடிலாம் அடிச்சுட்டு டிவியில் வந்து சிரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு போஸ்ட் கொடுக்குறவன். நம்ம 50 ரூபா 100 ரூபா பிப்பாக்கெட் அடித்தவனை ரவுடி கேடி என்கிற லிஸ்ட்டில் வச்சுனே இருக்கோம். இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவன் தான் அப்படி ஒரு ஐயர். அவர் வெளியே போகிற சாக்கில் போய் வீட்டில் யாருமே தன்னை கவனிக்கவில்லை என்பதை பார்த்துவிட்டு அந்த பாயச அண்டாவை ஓடி வந்து எட்டி ஒரு உதைப்பார். அண்டா கவிழ்ந்து பாயசம், நிச்சயதார்த்தத்துக்காக செய்த எல்லா பாயசமும் கீழே கொட்டிவிடும். யாருமே தன்னை பார்க்கவில்லை என்று அவர் நினைக்கிற போது அந்த மணப்பெண் பார்த்து கொண்டிருப்பார். எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல், என்னடா பாயசம் காய்ச்சறீங்க, பாயசத்தில்
எலி விழுந்துச்சு என்று அவர் கத்துவதாக ஜானகிலாம். இதுதான் மனிதனுக்கு உள்ளே இருக்கிற குரூரம். இந்த குரூரத்தை ஆத்மாவுக்கு அடியில் கையை விட்டு அப்படி ரத்தமும் சதயமாக தோண்டி எடுத்து வந்து வெளியே போடுபவன் தான் மகத்தான எழுத்தாளனாக 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் பொறுத்தும் நாம் இன்றைக்கும் பேசக்கூடிய எழுத்தாளனாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். அவ்வளவு நுட்பங்களை கூட்டி கூட்டி தான் எழுத்தாளன் எழுதி கொண்டே இருக்கிறான். எனக்கு மலையாளத்தில் ரொம்ப பிடித்த ஒரு எழுத்தாளர் சந்தோஷ் எச்சிக்கானம். அப்படி ஒரு சின்ன கதை, ஒரு இவ்வளோ பெரிய கதை, ஒரு பக்கத்தில் எழுத வேண்டிய கதை. ஆனால் என் வாழ்நாளில் அந்த கதையை என்னால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு தெரியும், தவளையினுடைய மாபெரும் எதிரி பாம்பு இல்லையா? ஒரு பாம்பு ஒரு தவளையை பிடிப்பதற்காக ஒரு கிணற்று மேட்டில் வாயை திறந்து கொண்டு ஓடும். தவளை தப்பிப்பதற்காக திடீர்னு அந்த கிணத்துக்குள்ளே குச்சிரும். குதிச்சிட்ட தவளை ரொம்ப சந்தோஷமாக பொழைச்சிட்டோம் என்று ஆசுவாசப்படுத்தி மேலே பார்க்கிற போது சர்ன்னு அந்த பாம்பும் கிணத்துக்குள்ளே குதிக்கும். இப்போ வேறு வழி இல்லை, முதலையாச்சும் தப்பிக்கலாம். இப்போ தப்பிக்கவே முடியாது, பாழும் கிணறு, அது இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் தான், ரெண்டுமே. இப்போ பாம்பு வாயை திறந்துங்க, இப்போ மாட்டினேன் மகளே அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமோடு போகும்போது தவளை பேச ஆரம்பிக்கும். பிரதர் ப்ளீஸ் வெயிட், இப்போ இந்த பாழுங்கிணத்துல நீயும் நானும் தான் இருக்கிறோம். இப்போ நீ என்னை சாப்பிட போகிற, அதுக்கப்புறம் யார் இருப்பாங்க? நீ மட்டும்தான் இருப்ப. என்னை சாப்பிட்டுட்ட பிறகு ஒரு தனிமை வரும்ல, அந்த தனிமை நீ என்னை கொல்றல்ல, அதை விட ரொம்ப கொடுமையானது தெரியுமா உனக்கு? தன்னந்தனியாக செத்துருவேன் மகனை, மேலெல்லாம் ஏறிலாம் போக முடியாது. நீ சம்மதமாக பாம்பு ஸ்ட்ரக்காக நின்றுடுது. இந்த தத்துவம் எங்கே கற்றுக்கணுன்னு கேட்குது. ஆமாம், அதை தவளையை பார்த்து நான் சொல் தத்துவமே இல்லை, நான் சொல்லுது நான் வந்து ஒரு அசைவ பிராணி. அது கேட்குது, எந்த ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் பாம்புலாம் அசைவ பிராணின்னு தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க? இதெல்லாம் நீயே ஏற்படுத்திக்கினேன், உன் சௌரியத்துக்கு நீயே ஏற்படுத்தியிருந்து. அப்போ நான் எப்படி உயிர் வாழறது? அது கேட்கும். இந்த பாரு, இந்த பாழும் கிணத்துல எவ்வளோ செத்த செனாறு, சேரு, வேறு, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்டு வாழ். நானே அதான் சாப்பிட போகிறேன், நான் அப்படிலாம் வாழேன். அப்போ என்ன சாப்பிட்ரு, தன்னந்தனியாக இருந்து மக்கி மக்கி செத்துப்போ. பேச்சுத்தொடை கூட உனக்கு ஆள் கிடையாது தெரியுமா உனக்கு? அப்போ ஒரே கிணற்றுக்குள் இயற்கையின் சுழற்சியில் எதிரிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பும் தவளையும் சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள் என்று சந்தோஷ் எச்சிக்கானம் அந்த கதைக்கு சுவையை கூட்டிக்கொண்டே போகிறார். அந்த கதையினுடைய இது எங்கே போய் முடியும் என்று நாம் எதிர்பார்க்கிற போது, ஆனால் ஒவ்வொரு கணத்திலேயும் இந்த விதிமுறைகள் எப்பொழுது ஒன்றாலும் மாறப்படலாம், மீறலாம் இல்லையா? இப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிற ஒப்பந்தம் ஒரு செகண்டில் பாம்பு மீறிடலாம், தவளையே மீறிடலாம். அப்போ தூக்கம் வருமா ராத்திரில? எந்த நேரத்தில் இந்த பாம்பு நம்ம மேலே பாறாங்கல்ல தூக்கி போட்டுரும் அப்படின்னு தவளைக்கு தெரியும். கொஞ்சம் இடம் கொடுத்தா இந்த தவளை ஆள் வச்சு நம்மளை க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்ற பயம் பாம்புக்கு இருக்கும். ரெண்டுமே தூங்காது, ராத்திரிலாம் முழிச்சு பார்த்துன்னு இருக்கும். திடீரென்று ஒரு நாள் இரவு மிகுந்த சத்தத்தோடு தொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும். ரெண்டுமே உற்சாகமாக என்ன ஊழிச்சேன்னு போய் பார்த்தால் ஒரு கேரளாவினுடைய மிக ஒரு அழகான பெண்ணினுடைய டெட் பாடி. அந்த பெண்ணுக்கு வந்து முட்டி வரையிலும் முடி இருந்ததாக சந்தோஷிச்சு காணப்படுது. அவ்வளோ சுருளான முடி, டெட் பாடி வந்து உள்ளே உழுது. மேலே ஒரு சிகரெட் புகைகிற ஸ்மெல் கிடைக்குது. யாரோ ஒருத்தன் இந்த பொண்ணை கொன்று உள்ளே தள்ளிட்டு வெளியே போகிறான். அந்த தவளை உடனே உற்சாகமாய் பாம்புக்கிட்ட சொல்லுது, நீ பயங்கர அதிர்ஷ்டசாலி, ஒரு சின்ன இவ்வளோ பெரிய இறைச்சி துண்டு தான் நான் இல்லையா? இந்த பாரு, ஒரு 60-70 கிலோ இருக்கும் இந்த பொண்ணு, எவ்வளோ ஒன்றா விருப்பத்துக்கு சாப்பிட்லாம், உன்னை யார் கேட்பார் மேய்ப்பார் கிடையாது, மாமிச பிராணின்னு தானே சொன்னேன், இந்த பெண்ணை எவ்வளோ ஒன்றா சாப்பிட்டுக்கோ என்று சொல்கிறார். ஒரே நாளில் வாழ்க்கை வேறு ஒன்றாக மாறுகிறது. பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு என்கிற ஒரு பொயிட்டு சொல்லுகிறான், ஜீவிதம் என்பது மகா அற்புதமான ஒன்று. அது நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் எதையாவது ஒன்றை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று எழுதுகிறார். ஜீவிதம் என்பது மகா அற்புதமான ஒன்று. அது நீங்கள் யாரும் எதிர்பார்க்காத தருணத்தில் எதையோ ஒன்றை உங்களுக்கு கையளித்து கொண்டே இருக்கும், கொடுத்து கொண்டே இருக்கும் என்று சொல்கிறார். அந்த பாம்புக்கு ஒரு அழகான கேரளாவினுடைய அழகியின் பிணம் இப்பொழுது பரிசாக கிடைத்திருக்கிறது. அந்த பாம்பு அந்த பிணத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறது.
நல்ல மயக்கம் வருகிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு படிக்கட்டில், அந்த கிணற்றின் படிக்கட்டில் தூங்க ஆரம்பிக்கிறது. ஒரு பாதி மயக்கத்தில் தூங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப க்ளோஸ் அப்பில் அப்போதுதான் முதல் முறையாக இந்த பாம்பு அந்த தவளையை பார்த்து, இந்த தவளை பாம்பை பார்க்கு இவ்வளோ க்ளோஸ் அப். அடுத்த படிக்கட்டில் நின்று பார்க்குது. பார்த்தா தவளை நினைக்குது, பாம்பு வாய் தான் இவ்வளோ பெருசு திறக்குமா, நம்ம வாய் எவ்வளோ பெருசு திறக்கும், இன்றைக்கி செக் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா பாம்பு இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இது கொஞ்சம் திறந்து பார்க்குது. பாம்பு வாய் மாதிரி 2 மடங்கு இதனுடைய வாய் திறக்குது. இவ்வளோ நாள் நம்ம இதை யூஸ் பண்ணாத இருந்துக்கிறேன் தவளைக்கு தெரிகிறது. நல்லா திறந்து அடுத்த படிக்கட்டில் தாவி பாம்பு தலைக்கிட்ட உட்காந்து இப்போ வாயை திறந்து பார்க்குது. ரொம்ப ஈஸியாக பாம்போட தலை இதனுடைய வாய்க்குள்ளே போயிடும். அவ்வளோ பெருசாக இதால் திறக்க முடியுது. திறந்து உள்ளே வச்சு நச்சுக்குன்னு ஒரு அழுத்தா இப்போ பாம்பு துடித்து செத்து போகிறது. சந்தோஷ் செச்சிக்கானத்தை இந்த கதை ஒரு பாம்பு தவளையை பற்றிய கதையா என்று கேட்கிறார்கள். அவர் புன்னகித்து கொண்டே சொல்கிறார், பாம்பு தவளை கதை என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு நல்ல ரீடர் இல்லை என்று எனக்கு தெரிகிறது. நீங்கள் ஒரு நல்ல வாசிப்பாளன் இல்லை. எப்பொழுதுமே எழுத்தாளர்கள் நேரடியாக ஒரு விஷயத்தை பிரச்சாரம் செய்யவே மாட்டார்கள். கலை என்பது அது இல்லை. கலை என்பது அது ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உங்களுக்கு கையளிக்கக்கூடியது. நான் கடைசியாக ஒரே ஒரு சின்ன விஷயத்தை, எனக்கு பிடித்த ஒரு எழுத்தாளரை பற்றி சொல்லி முடிக்க வேண்டும் என்று. எனக்கு மலையாளத்தில் ரொம்ப பிடித்த, மலையாளத்தில் இந்தியாவில் மிக பிடித்த எழுத்தாளர் பால் சக்கரையா. நான் அநேகமாக என்னுடைய எந்த உரைகளிலும் பால் சக்கரையாவை கோட் பண்ணாமல் போனதே இல்லை. சக்கரையாவுடைய ஒரே ஒரு கதையை என் வாழ்க்கையில், எங்கள் வீட்டிலேயே 6 பேர் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க, மொழிபெயர்ப்பாளர்கள். அவங்கள்ட்ட தான் தப்பிச்சு அந்த கதையை நான் தான் மொழிபெயர்ப்பேன் என்று நான் மொழிபெயர்த்து ஆனந்த விகடனுக்கு அந்த கதையை அனுப்பினேன். அந்த கதையின் பெயர் தேன். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. எப்படி சந்தோஷ் செச்சிக்கானம் பாம்பை பற்றியும் தவளை பற்றியும் நான் கதை எழுதவில்லை என்று அறிவிக்கிறாரோ, அதே மாதிரி சக்கரையாவும் நான் கரடியை பற்றி கதை எழுதவில்லை என்று இந்த கதையை எழுதிவிட்டு அறிவிக்கிறார். இந்த கதை சக்கரையா இப்படி ஆரம்பிக்கிறார். ஒரு 4 பக்கம் ஒரு காட்டை பற்றியான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். அந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கிறது. ஒரு தவக்கரடி இருக்கிறது, யூத்தான ஒரு கரடி. அப்படி அந்த கரடியை ஒருத்தன் ஹண்ட் பண்ணி போட்டானா ஒரு 200 கிலோ தேரும். அவ்வளவு திடகாத்திரமான கரடி. இந்த கரடி நடுக்காட்டில் நடந்து போகிறது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பெண் கரடிகள் ஒரு மர நிழல்களில் நின்று கொண்டு இந்த கரடியின் வனப்பை பார்த்து இந்த கரடியை பார்த்து ஏங்குகின்றன. சைட் அடிக்குது. இந்த காலேஜில் ஒரு நல்ல இளைஞனை பார்த்து பல பெண்கள் அப்படி மயங்குவதை மாதிரி இந்த கரடியை பார்த்து பல பெண் கரடிகள் மயங்குகிறார். சக்கரை எழுதுகிறார், இந்த கரடியின் நகக்கண் கூட இந்த பெண் கரடியை பார்த்து நகரவே இல்லை. அது நேராக கடவுள்கிட்ட போகுது. அது போய் சொல்லுது, சாமி போயும் இன்னொரு நாத்தம் பிடிச்ச கரடியை நான் லவ் பண்ண முடியாது, இப்போ கல்யாணமும் பண்ணிக்க முடியாது. கடவுள் கேட்குறார், வேறு எனக்கு கேரளாவில் காலையிலே தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா நதியில் குளிச்சுட்டு அப்படி லூஸ் ஹேரோடு வந்து காட்டன் புடவை கட்டி நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சேச்சியை கல்யாணம் பண்ணிக்கணும். நீ எப்படியாவது எனக்கு ஒரு வரம் கொடு. கடவுள் சக்கரையாக எழுதுகிறாரு. அப்போ தான் கிரிக்கெட் பார்த்துங்கிறார். அவர் சொல்கிறாரு, உந்துந்து அப்படின்றார். அப்படின்னா சாங்ஷன், ஒரு சேச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். போகும்போது சொல்கிறார், எந்த சேச்சிக்கு ரொம்ப தேன் பிடிக்குதோ அவள் தான் உன் மனைவி அப்படின்னு சொல்கிறார். ஒரு சின்ன இக்கு வைக்கிறார். கரடி ஒரே ராத்திரியில் அந்த காட்டுக்குள்ளே இருந்த எல்லா தேன் கூடியும் அழிச்சிடுது. அழித்து மொத்தத்தை எடுத்துன்னு வந்து காட்டுக்கு வெளியே போட்டு தனக்கான பெண் வரப்போகிறாள்னு காத்துனுக்குது. இந்த பாரதராஜா படம்லாம் அப்படி பார்த்து எடுத்தது தான். அப்படியே பார்த்துனே இருக்குது. தூரத்தில் ஒரு பெண்ணாக வராங்க, தேன் எடுத்து எங்கள் வீட்டுக்காருக்கு வேணும்னு எடுத்துன்னு போயிடுறாங்க. எந்த பொண்ணு அவளே குடிக்கிறாளோ அந்த பொண்ணு தான் இவருடைய லவராக அவங்க. ஒரு பொண்ணு காட்டன் புடவையோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே தேன் அவளே குடிக்கிறாள். கரடி ஒரே உற்சாகமாயிடுது. காட்டை விட்டு வெளியே வந்து ஓடி போய் அவள் கையை பிடிச்சி, ஐ லவ் யூ. அவள் வந்து முதல்ல கையெடு. கையெடுத்தோடனே அவள் டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா கையெல்லாம் துடைச்சிட்டு சாப்பிட்டு, இப்போ சொல்லு உனக்கு என்ன வேணும், ஐ லவ் யூ மலையாளத்தில் சொல்லு, தாய்மொழியை பேசு, நான் உன்னை பிரேமிச்சு. ஓகே, நானும் உன்னை பிரேமிச்சுன்னுறாள். ஒரே செகண்டில் காதல் கை கூட்டிடு. மற்றவெல்லாம் உள்ளே போய் பேசிக்கலாமா அப்படின்னு 2 பேரும் உள்ளே வந்து 2 பேரும் பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பொண்ணு ரொம்ப விவரமான பொண்ணு.
உட்கார. மலையாள பொண்ணுங்க ரொம்ப விவரமாக தான் இருப்பாங்க. உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து, உனக்கு பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குது. குடும்ப நடத்தணும் இல்லை. ஆமாம், கரடி சொல்லுது, இல்லை எங்களுக்கு ஆதார் கார்டு கிடையாது, பேன் கார்டு கிடையாது, பேங்க்கில் அக்கௌண்ட் கிடையாது, ஆனால் நான் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன். எப்படி கோட்டீஸ்வரன்? தமிழ்நாட்டில் கருப்பையா மூப்பனார்னு ஒருத்தர் இருந்தார். 3000 ஏக்கர் லேண்டு அவருக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. இந்த காடு வந்து மொத்தம் 5000 ஏக்கர். மொத்த ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் ஓனர். 5000 ஏக்கரும் நம்ம பேரில் தான் இருக்குது. இப்போ விஓ ஆஃபீஸில் போய் சிட்டா அடங்கள்லாம் எடுத்தால் உன் பேரில் அது வராது. ஃபாரஸ்ட் காப்பு காடுன்னு வரும். காப்பு காட்டையே காக்கிறவன் நான் தான். டோட்டல் நம்மளது தான். அந்த பொண்ணு ஓகே சேங்ஷன், வா வீட்டுக்கு வா அப்படின்னு கூட்டின்னு போய் போகும்போது, நான் ஒரு கரடியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்ல முடியாது, அதனால் உங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குறேன், உங்கள் பேர் நடேசன். வீட்டுக்கு போய் அப்பா அம்மாட்ட, இஸ் மை பாய் ஃப்ரெண்ட் நடேசன். கரடி டக்குன்னு மாமா அத்தை என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அவங்க காலில் வந்துடும். அப்பா ஆனந்த கண்ணீர் விட்டுவார். அப்படியே கண்ணீர் சொட்டும். ரேன்னு சொல்லுவார், ஏற்கனவே 2 பொண்ணையும் 2 மலையாள பசங்களை கொடுத்தேன். அந்த நாய்ங்க இதுவரையிலும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு பின்னாடி இதுவரையிலும் காலிலெல்லாம் ஒன்றதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ பவ்யமாக காலில் உளற ஒரு கரடிக்கு தான் என் பொண்ணை கொடுத்தாருன்னா நான் கெட்டுற போகிறேன், தாராளமாக நீ கட்டின்னு போ மாப்பிள்ளான்னு சொல்லுவார். இப்போ கரடி வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும். அம்மா சொல்லுவாங்க, நான் சுகர் பேஷண்ட்டு, பிபி வேறு இருக்குது, இங்கே வந்து நீ இருக்கக்கூடாது. அந்த பொண்ணை சொல்லுவா, ஐயா 800 சதுரடியில் இருக்குதுமா நம்ம வீடு. எங்கள் வீடு வந்து 5000 ஏக்கர்ஸ், ஒரு 4 அருவி இது, எல்லாமே தேன் கூடுனா ஒரு 5000 தேன் கூடு. அதெல்லாம் விட்டுட்டு இந்த சின்ன வீட்டில் போய் நான் இருப்பேன், நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன்னு போயிடுவான். கதை வந்து அதெல்லாம் கிடையாது. ஒரு 10 மாதம் பொறுத்து அம்மாவுக்கு, எல்லா அம்மாக்களுக்கும் வர கவலை அந்த அம்மாவுக்கு வந்துடும். நம்ம பொண்ணுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கும், அது ஒரு கரடி குட்டியா இல்லை ஒரு பையனா. வெளியே இருந்தேன்னா, இல்லை மகளே குழந்தைய தூக்கின்னு உங்களை பார்க்க வரா. அம்மா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, அவள் தூக்கின்னு வருவா. கரடி குட்டி தான் அது, ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் வச்சுட்டு, இது மட்டும்தான் கதை. இவ்வளோ நேரம் சொன்னது எதுவுமே கதை இல்லை. 2 பேஜ் சர்க்கரையா வந்து அந்த லாஸ்ட் பேஜஸ் எழுதியிருப்பார். இந்த மகளை கூட்டின்னு போய் தலையை தடவி அம்மா கேட்பா, மாப்பிள்ளை ஒன்று எப்படி வச்சுருக்காரு. எல்லா மகளும் அம்மா வாழப்போகிற மகளை கேட்பாங்களே, எப்படி வச்சுருக்காரு. அவள் வந்து சர்க்கரையா எழுதுகிறார். அந்த பொண்ணு சொன்னதா ஃபஸ்ட்டு அவள் சொல்கிறா, ஒரு புகை இல்லா ஒரு குடி இல்லா அப்படின்னு ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறா, எங்கள் வீட்டுக்காரு தம் அடிக்க மாட்டார், டாஸ்மார்க் போக மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், அதனால் அவருக்கு வாய் நாத்தமே கிடையாது. பர்ஃபெக்ட், ஓகே. அப்புறம் இதுவரையிலும் என்ன அவர் சந்தேகப்பட்டதே இல்லை. யாருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிற, வாட்ஸ்அப்பில் யார் பேசுனது, வீடியோ காலில் கிடையவே கிடையாது. பர்ஃபெக்டாக வச்சுருப்பார். 3வது, குழந்தைய பெற்றது தான் நான், வளர்க்குறது முழுக்க அவர் தான். ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்லணும், நான் கிடையாது. அவ்வளோ நல்ல ஒரு பெண்ணியவாதியாக எங்கள் வீட்டுக்காரர் இருக்கார். ஓகே, சந்தேகப்பட மாட்டார். அப்புறம் காலையில் எழுந்துச்சி 8 மணிக்குள்ளே குளிச்சிடணும், 8:30 மணிக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு தாட்டி ஏதோ ஒரு அருவியை பார்த்தா நாங்கள் 2 பேரும் குளிப்போம். நம்ம அப்படியே வேறமாக ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. தேன் வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு 100 கிராம் தேன் வாங்கி கொடுக்கறதுக்கு காதி கிராஃப்டில் போய் வாங்கி வரதுக்கு எங்கள் அப்பா 10 தாட்டி புலம்புவார். எங்கள் வீட்டுக்கார்ட்ட தேன் வேணும் அப்படின்னா ஒரு 1000 லிட்டர் 2000 லிட்டர் தேன் ஒரே ராத்திரியில் எடுத்துன்னு கொடுப்பார். செல்வ செழிப்பான வாழ்க்கையில், பிரமாதமான வாழ்க்கையில் நான் இருக்கிறமான்னு சொல்லிக்கினே வருவார். அம்மா எட்டி வீட்டுக்கார பாப்பா. அதான் கதை. பார்த்தோன்னே அவர் மாத்ருபூமி பேப்பர் படிச்சுக்கின்னு ஒரு ஈஸ்ட் சேரில் உட்காந்துப்பார். அப்படியே பார்த்தோன்னே அவளுக்கு பயங்கர நிராசை பொங்கி வழியும். 40 வருஷம் ஆச்சு அந்த ஆளை கல்யாணம் பண்ணி. இவ்வளோ சந்தோஷமாக நம்ம ஒரு நாள் கூட இருந்ததில்லை. மகள்கிட்ட வந்து அம்மா கேட்பா, மடி என்றைக்காவது அம்மா வந்து இது வேணும் அது வேணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேண்ணா. கேட்டதே இல்லைம்மா, ஆனால் இப்போ கேளு, 5000 ஏக்கர் லேண்ட் இருக்குது எனக்கு, அவ்வளோ வசதி, என்ன ஒன்றா நான் செஞ்சு தரேன். அம்மாவுக்கு அதெல்லாம் எனக்கு வேணாம் பாப்பா, இப்போ நீ மறுபடியும் காட்டுக்கு போய்டுவில்ல. ஆமாம், ஏதாவது ஒரு வயசான கரடி காட்டில் இங்கே இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு தகவல் மட்டும் சொல்லி அனுப்பு அப்படி. அதோடு சர்க்கரையா கதையை முடித்து விடுகிறார். நம்ம போய் சர்க்கரையாட்ட, சார் நீங்கள் கரடியை பற்றி ஒரு பிரமாதமான கதை எழுதுகிறீங்களா சார்? இல்லை, வாசகனுக்கான பெரிய சவால் கரடி கதையிலும் பாம்பு தவளை கதையிலும் இருக்குது. 21ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ஃபெமினிச கதைகளில் உச்சத்தில் சர்க்கரையாவினுடைய இந்த ஹனி என்கிற தேன் என்கிற இந்த கதையை என்னால் வைக்க முடியும்.
எவ்வளவு தர்க்கங்களை ஒரு எழுத்தாளன் ஒரு வாசகனுக்கு விட்டு செல்கிறான். எவ்வளவு இசையால் நிரப்பிக்கொள் என்று லாசாரா மாதிரியான எழுத்தாளர்கள் தன்னுடைய படைப்புகளை நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். எவ்வளவு தர்க்கங்களை அடுக்கி கொண்டே போ என்று ஜெயந்தன் மாதிரியான எழுத்தாளர்கள் ஒரு வாசகனை சவாலுக்கு அழைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பழமைகளை தூக்கி போட்டு மிதி என்று ஜெயகாந்தன் மாதிரியான ஆட்கள், பழமைவாதிகள் என்பவர்கள் வயதானவர்களாய்த்தான் இருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை என்கிற ஒரு தர்க்கத்தின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார்கள். எவ்வளவு அன்பை, எவ்வளவு மானுடத்தின் பிரியத்தை பிரபஞ்சன் மாதிரியான எழுத்தாளர்கள் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். நண்பர்களே, வாசிப்பு என்பது சத்தியமாக மிக நிச்சயமாக பாடப்புத்தகங்களில் இல்லை. அது ஒரு வகையில் வாசிப்புக்கு எதிரானதாக இருக்கிறது. அது ஒரு வகையில் பண்டிதர்கள் கையில் சிக்கிய செய்யுள்களை கொண்டதாகவும், அது ஒரு வகையில் ஆசிரியர்கள் கையில் சிக்கிய பாட புத்தகங்களுடைய டெக்ஸ்டாகவும் மாறிவிட்டு இருக்கிறது. ஜெயகாந்தன் சொல்வது மாதிரி படிப்பு என்பது, வாசிப்பு என்பது சந்தோஷத்தால் நிரப்பக்கூடியது என்று அவர் சொல்கிறார். எதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதுதான் வாசிப்பு என்று சொல்கிறார். அப்படியான ஒரு வாசிப்பின் முன் எடுப்பை உங்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சி. இந்த புத்தக கண்காட்சி வெறிச்சோடி கிடக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியில் ஏராளமான வெறுமனே வணிகத்தை அடிப்படையாக கொண்ட புத்தகங்கள் நேர் கண்ணெதிரில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு நல்ல வாசகன் அவனுக்கான நல்ல புத்தகங்களை தேடி 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 கண்டுபிடிப்பான். இந்த குப்பை மேடுகளிலிருந்து தனக்கான நவரத்தன கற்களை அவன் பொறுக்கி எடுத்துக்கொள்வான். நீங்கள் அதில் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்பதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. இந்த கேள்வியோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.